அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்னம்மா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ஸ்பீடாக ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பி விட்டுட்டு நேராக கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, அது சர்ப்ரைஸ். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டிருந்தது இதுதான். டிமார்ட் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போகவே மாட்டேன்ட்டார். இன்றைக்கி விடாப்படியாக பிடிச்சி எப்படியோ வந்துட்டோம் போல். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் உள்ளே நுழையும் போது அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு நம்ம போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பொருட்கள் இருக்கிற இடத்துக்கு தான் போவோம். பிளாஸ்டிக்கு, அப்புறம் கிச்சன் ஐட்டங்கள்ஸ்லாம் இருக்கிற இடங்கள் தான். சின்ன வயசாக இருக்கும்போது என்னுடைய பேரண்ட்ஸ், அதாவது எங்கள் அம்மா வந்து எந்த கடைக்கு போனாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல தான் நிற்பாங்க. அப்போலாம் நினைப்பேன், வீட்டில் தான் இவ்வளோ பொருள் இருக்கலாமா, அப்புறம் ஏமா இன்னும் இதுக்குள்ளேயே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் தெரியுது, இப்போ நானே அதுக்குள்ளே தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ எந்த கடைக்கு போனாலும் சரி, ஒரு எக்ஸிபிஷனாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நான் போய் நிற்கிறது கிச்சனுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான். பாருங்கள், அந்த குட்டி க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மக்கெல்லாம் அழகாக இருந்துச்சு. இந்த கிளாஸ் எல்லாமே இது வந்து கிஃப்ட்டு ஆர்டிகிள்ஸ்ன்னு சொல்லியிருந்து போட்டிருந்தாங்க. கிஃப்ட்டு கொடுக்குறவங்களுக்குலாம் அது கொடுக்குறது என்னன்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டங்களுமே சூப்பராக இருந்துச்சு. நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த வீடியோட எண்டில் நான் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த மசாலா கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா 179க்கு தான் போட்டிருந்தாங்க. செம்ம ஒர்த்து, சூப்பராக இருந்துச்சு. நல்ல வெயிட்டானது. இது வந்து 99 தான். செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. என்ன ஒன்று, இதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து நிற்க மாட்டேங்குது. நான் வாங்கி வச்ச மறுநாளே என் பையன் வந்து உடச்சி விட்ருவான். அதுக்காகவே நான் வாங்குறதுக்கு ரொம்ப யோசித்தேன். ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வாங்கணும்னு ஆசை தான். என் பையன் வளர்ந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இது மாதிரி வாங்குவேன். நான் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வீடியோட எண்டில் நான் சொல்லியிருக்கிறேன். சூப்பராக இருக்கும், பாருங்கள். போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். என்னெல்லாம் நான் வாங்கினேன். நான் நிறைய பொருளாக வாங்க மாட்டேன். இந்த பிளேட் வாங்கினேன், எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்குவேன். தேவையில்லாத பொருள்கள்லாம் பார்க்குறதோட சரி, அதை எடுக்க மாட்டேன். அதான் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீ ஏன் அப்போ போய் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. அது வாங்குகிறோமோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக அதை போய் பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்து எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கும். நானும் அதில் ஒருத்தி, நீங்களும் அதில் ஒருத்தினா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வாங்குறோன்னா இல்லையோ, எல்லாத்தையும் போய் தொட்டு பார்த்துட்டு வந்துடணும். பார்த்தா தான் அப்படி ஒரு நிம்மதியாக இருக்கும். நானும் அப்படித்தான் போயிட்டு வந்தோடனே சந்தோஷமாக இருப்பேன். என்ன கொஞ்ச நேரம் கால் வலிக்கும், எங்கேயாவது சுற்றிட்டு வந்தோடனே, இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். வீட்டிலே இருக்கிறதுக்கு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரும்போது ரொம்பவே சந்தோஷமாக ரிலாக்ஸாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 119 தான், அதாவது 119 ரூபா தான். சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறது. இந்த கப்பு இந்த கிண்ணமும் நான் எடுத்திருந்தேன் 55 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. இது 55. இந்த க்ரீன் கலருக்கு, அந்த ரெட் கலருக்கு என்ன பார்த்தீங்கன்னா 189 போட்டிருந்தாங்க. 169 சாரி. இதை விட இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு தெரியல. நான் வந்து எல்லோ கலர் கிண்ணம் தான் எடுத்தேன். 55 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது, ஒர்த்தாக இருக்குது. இப்போவும் அதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது 59 தான். செம்மையாக இருக்குல்ல, கலர்லாம் எல்லா கலருமே அழகாக இருக்குது. நான் இந்த கிண்ணமும் எடுத்தேன். இந்த பவுலும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. 39 தான் போட்டிருந்தாங்க. எடுத்த உடனே உள்ள தூக்கி போட்டேன் ட்ராலியில். கீழெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி பிளேட்ஸு, கிட்ஸ் இருக்கிற எல்லாருக்குமே குட்டி பிளேட் எல்லாமே தேவைப்பட தான் செய்யும். இது அவ்வளோமே வச்சுருந்தாங்க. நான் இந்த மாதிரிலாம் எடுக்கிற ஏற்கனவே நிறைய வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் எடுக்கல. இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. சும்மா பார்த்துட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். அதுவும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. எல்லாமே பொருள் வேணும்னு ஆசை தான். எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தோன்னா அடுத்த வாட்டி எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க. அதனால் நமக்கு தேவையான பொருளை மட்டும்தான் வாங்கணும். எக்ஸ்ட்ராலாம் வாங்கக்கூடாதுங்கிற மைண்ட் தாட்லேயே தான் இருப்பேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பொருளையாக பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் நேராக எங்கே போவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மளிகைக்கு தான். மளிகையில் வந்து பார்த்திங்கன்னா க்ராசரியில் இங்கே வந்து மாவு ஐட்டங்கள் எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். கோதுமை மாவுலாம் பார்த்திங்கன்னா கிலோவே 35 ரூபா, ராகி மாவு கிலோவே 42 ரூபா அப்படி தான் இருக்கும். அப்புறம் கரம் மசாலா எல்லாமே இங்கே விலை கம்மி. ரொம்ப சூப்பராக இருக்கும். குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். பொருளோட தரம் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் அதை வாங்கிக்கலாம். இந்த இது பார்த்திங்கன்னா ஃபைல் வந்து 19 ரூபா தான் போட்டிருந்தாங்க. இதில் ஒரு 2 ஃபைலை தூக்கியாச்சு. பசங்களுக்குலாம் அந்த ப்ராஜெக்ட்லாம் வைக்கிறதுக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால் அரிசி வந்து பையாக வச்சுருந்தாங்க. அரிசியுமே எல்லாமே விலை கம்மி தான். 593 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என் குட்டி பையன் தான் ட்ராலியை தள்ளிக்கிட்டே வந்தான். அவனுக்கு தள்ளணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனத்துக்கு உள்ளே உட்கார வச்சிடலான்னு பார்த்தா, அவன் என்ன நான் தள்ளிக்கிட்டே வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டான். இந்த அவ்வளோமே ஆயில் கண்டெய்னருக்கு ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஃபுல்லாக கோல்டு வினர், மிஸ்டர் கோல்டு அந்த மாதிரி நிறைய ஆயிலெலாம் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே எம்ஆர்பி விட ரொம்பவே விலை கம்மியாகவே தான் இருக்கும். நீங்களும் போய் பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக தேவைப்படும். இப்போ நமக்கு ரமலான் நேரத்தில் வந்து ஆயில் வந்து நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் கண்டிப்பாக போய் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா, உளுந்து, துவரம்பருப்பு, சிறுபருப்பு, பட்டாணி, இந்த மாதிரி கொண்டக்கடலை எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து இங்கே வந்து எடுத்துகிட்டு அங்கே அப்படியே நம்ம வந்து பில் போட்டுருணும். இது வந்து தாமரை விதை, அதாவது மக்கானான்னு சொல்லுவாங்க. அது 200 கிராம் வந்து 275 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வாங்கலை. ஏன்னா நோன்பு வேறு வருது பார்த்திங்களா, அதனால் இந்த நேரத்தில் நமக்கு அது தேவைப்படாது. அதனால நான் அதை வாங்கலை. மற்றது மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தேன். ஜீரகம் பார்த்திங்கன்னா 425 ரூபா தான் கிலோவே. நம்ம ஊர் சைடில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 180 ரூபா ரேட்டில் விற்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கே கிலோவே 425 ரொம்ப கம்மி தான்.
பரவாயில்ல. இது பாசிப்பயிறு 117, கொண்டக்கடலை வந்து வெறும் 79 ரூபா தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் புளி, கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் எல்லாமே விலை கம்மியாக தான் இருந்துச்சு. நான் நெய்யெலாம் வாங்கலை, ஏற்கனவே வாங்கியது இருந்துச்சு. நான் இதுக்குன்னு சொல்லிட்டு போகலை இல்லையா, அதனால் என்னால் தேவைப்பட்டதை மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி ராகி மாவு வந்து 47 ரூபா, கடலைப்பருப்பு 82 ரூபா, பாசிப்பருப்பு 122 ரூபா, எல்லாமே இப்படி இருக்கும். நமக்கு தேவையானதை வந்து அள்ளி எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 kg 1 kg கவர் எல்லாமே இருக்கும். நான் ராகி மாவு மட்டும் ஒரு 4 கிலோ எடுத்தேன். 4 கிலோ எப்படியும் எனக்கு தேவைப்படும் ஒரு மாதத்துக்கு. பிள்ளைங்களுக்கு நான் ஏற்கனவே என்னோடய வீடியோ ரெகுலராக பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ராகி மாவு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா கடலை மாவு, கோதுமை மாவு ஒரு 4 கிலோ, கேப்ப மாவு எல்லாமே வாங்கியிருந்தேன். இது அவ்வளோமே நான் வாங்கிட்டு வந்த பொருள் தான். வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.